ஒன்று நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட், இன்னொன்று வந்து டெலீட்டட் நெய்பர்ஹுட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே. Neighborhood of a point A in R is any open interval containing A. Any open interval containing A. அதான் வந்து neighborhood of a point. சரிங்களா? ஓகே. அப்போ வாட் இஸ் அ நைபர்ஹுடு? நைபர்ஹுடு நம்ம நைபர்ஹுட் ஒரு அதாவது ரியல் லைனில் நம்ம என்ன பண்ணோம், ரியல் லைனில் ஒரு நைபர்ஹுட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பாருங்களேன். இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணீங்களா, இதான் ரியல் லைன் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி ரியல் லைன் ஆர். சரிங்களா? ஆரை இந்த மாதிரி எழுதலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நைபர் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏ எங்கே இருக்குது? ரியல் லைனில் இருக்குது. சரிங்களா? ஏங்கிறது ரியல் லைன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நைபர்ஹுட் போடணும்னா நான் என்ன பண்ணுவோம், ஐ ஹாவ் டு ட்ரா அண்ட் ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் திஸ் பாயிண்ட். அதை போட்டால் வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் இன்டர்வல் எப்படி இருக்கும்? இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு ரேடியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆராக இருந்தது வச்சுக்கோங்களேன். அப்போ என்னவா இருக்கும்னா அந்த இன்டர்வல் எப்படி இருக்கும்னா ஏ மைனஸ் ஆர் ஏ ப்ளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் ஏ. எப்படி டீட்டெயிலாக வேணும்னா நம்ம கூட இன்னும் கூட என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக வரைஞ்சி கூட பார்க்கலாம். அது எப்படின்னா இங்கே பாருங்கள். அதாவது லெட் மீ ட்ரா லைன் எடுத்துக்கங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து ஏங்கிறதுக்கு பதில் ஜென்ரலாகவே ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். நம்ம சப்போஸ் நம்ம இங்கே 0 எடுத்துக்கலாம். 0 எடுத்துக்கிட்டோன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் 1 யூனிட் போகிறேன். அப்போ எனக்கு இங்கே 1 வந்துடும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 1 யூனிட் போகிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடும். இந்த லென்த் எவ்வளோ நமக்கு? 1 யூனிட். இந்த லென்த் எவ்வளோ? இதுவும் 1 யூனிட். அப்போ 0வை சென்டராக வச்சு நான் லெஃப்டில் 1 யூனிட் போகிறேன், ரைட்டில் 1 யூனிட் போகிறேன். திஸ் இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் 0 இருக்கா? 0 இருக்கா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஓப்பன் இன்டர்வலை நைபர்ஹுட் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 0வோட நைபர்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த ஓப்பன் இன்டர்வல் 0வோட நைபர்ஹுட். இன்ஃபேக்ட் 0க்கு மட்டும் நைபர்ஹுடாக இருக்காது. அது நம்ம என்ன பண்ணலாம், 0க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க 0.5 இருக்குது பாருங்கள். 0.5குள்ளே இந்த ஓப்பன் இன்டர்வலில் தான் இருக்குது. அப்போ இது 0.5க்கு கூட என்ன பண்ணலாம், நம்ம நைபர்ஹுடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 0.5 கூட இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது வந்து நைபர்ஹுட் ஆஃப் 0.5. இந்த இன்டர்வலை நம்ம என்ன சொல்லலாம், நைபர்ஹுட் ஆஃப் 0.5 கூட சொல்லலாம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம என்ன சொல்ல வரோம், நைபர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஆஃப் அ பாயிண்ட் இன் அ ரியல் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இட் இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் தட் பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏற்கனவே கொடுத்தோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 1,2 வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நைபர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட்டு 1.5. இப்போ இந்த இன்டர்வலில் 1.5 இருக்குமா? 1.5 இருக்குமா பாருங்கள். 1.5 இந்த இன்டர்வலில் இருக்குமா? 1,2க்குள்ளே இருக்குமா? இருக்காதா? அப்போ அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் 1,2ங்கிறது வந்து 1.5க்கான நைபர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் 1.5 இல்லை, அது 1.1 கூட நைபர்ஹுடாக இருக்கும், 1.2க்கு நைபர்ஹுடாக இருக்கும். இந்த மாதிரி 1க்கும் 2க்கும் இடையில இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் அது என்னவாக இருக்கும், இந்த இன்டர்வல் 1,2 நைபர்ஹுடாக இருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், எப்படி எழுதியிருக்கோம்னா இப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். வாட் வி ஹவ் ரிட்டன், த எழுதியிருக்கோம் பாருங்கள். வி ஹவ் ரிட்டன் இட் அஸ் இன்ஃபேக்ட் இந்த 1,2 அப்படிங்கிற ஓப்பன் இன்டர்வல் யாருக்கெல்லாம் நைபர்ஹுட், இஸ் அ நைபர்ஹுட் ஆஃப் எவரி பாயிண்ட் தட் லைஸ் பிட்வீன் 1 and 2 எக்ஸ்க்ளூடிங் 1 and 2. அப்போ 1க்கும் 2க்கும் இடையில இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும், 1 2 தவிர்த்து 1க்கும் 2க்கும் இடையில இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் இந்த ஓப்பன் இன்டர்வல் 1,2 என்னவா இருக்கும், நைபர்ஹுடாக இருக்கும். இது நைபர்ஹுடாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நைபர்ஹுட் ஐடியாவை நம்ம என்ன பண்ணலாம், பொதுவாக பேசுவோம், ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். ஸோ வி ஜென்ரலைஸ் தி ஐடியா ஆஃப் அ நைபர்ஹுட் as follows. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், லெட் ஏ பி அ ரியல் நம்பர். ஸோ ஏங்கிறது வந்து ஒரு ரியல் நம்பராக வச்சுப்போம். அண்ட் எப்சலானுங்கிறது என்னது, இது இந்த சிம்பிளை எப்சலான்னு படிக்கணும் நீங்கள். பி அ பாசிட்டிவ் ரியல் நம்பர், பி அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். தென் தி ஓப்பன் இன்டர்வல், எந்த ஓப்பன் இன்டர்வல், இதுதான் ஓப்பன் இன்டர்வல், ஏ மைனஸ் எப்சலான் கமா ஏ ப்ளஸ் எப்சலான். இதுதான் ஓப்பன் இன்டர்வல். இது வந்து என்னவாக இருக்கும், சப்செட் ஆஃப் ஆராக இருக்கும். இது வந்து
சப்செட் ஆஃப் ஆராக இருக்கும். அதில் அந்த 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 செட்டில் யாரெல்லாம் இருப்பா? ஆல் ரியல் நம்பர்ஸ் which are greater than a minus epsilon and less than a plus epsilon. So this open interval contains all real numbers which are greater than a minus epsilon and smaller than a plus epsilon is called the epsilon neighborhood. இது ஏன் epsilon neighborhoodனா இதுதான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை ரேடியஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். எப்படி நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து படம் போடலாம். ரியல் லைனில் ஈஸியாக படம் போட்டால் தெரிஞ்சிடும். பாருங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, சிம்பிளாக பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரியல் லைன் இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் ரியல் லைன் வச்சுப்போம். நம்ம let us call this as the real line. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் பிக் எனி பாயிண்ட் ஏங்கிறது ஒரு பாயிண்ட் ரியல் லைனில் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் என்ன பண்ணுறேன், எப்சலான் எடுக்கிறேன். எப்சலான் ரேடியஸ் எடுத்தேன்னா இதில் இந்த ஏலேருந்து எப்சலானை சப்ட்ராக்ட் பண்ணுவேன். சப்ட்ராக்ட் பண்ணால் நம்ம என்ன வரும், லெஃப்ட்டில் வந்துடும். ஏ மைனஸ் எப்சலான் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும், நம்ம லெஃப்ட்டில் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ஏவோட எப்சலானை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்ன வரும், ஏ ப்ளஸ் எப்சலான் வந்துடும். ஏன் சப்ட்ராக்ட் பண்ணால், இங்கே சப்போஸ் இங்கே 1 இருந்தது வச்சுக்கோங்களேன், 0.5 ரேடியஸாக எடுத்திங்கன்னா 1 மைனஸ் 0.5 என்னோட 0.5. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் லெஃப்ட்டில் போவோம், ஆட் பண்ணால் 1.5ன்னு இந்த பக்கம் வருவோம். ஸோ ஆட் பண்ணால் ரைட்டில் வருவோம். அதனால் எப்சலானை சப்ட்ராக்ட் பண்ணால் நான் லெஃப்ட்டில் வருவேன், ஏ மைனஸ் எப்சலான். எப்சலானை ஏவோட ஆட் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், ரைட்டில் வருவேன். ஸோ இதுதான் என்னது, இன்டர்வல் கண்டெய்னிங் ஏ. இன்ஃபேக்ட் இந்த ரேடியஸ், இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், எப்சலான் இருக்கிறதுனால அது எப்சலான் இன்டர்வல் ஆர் எப்சலான் ரேடியஸ் கொண்ட இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அந்த ரேடியஸை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை எப்சலான் நைபர்ஹுடு அப்படின்றாங்க. அவங்க அந்த ரேடியஸை வச்சு தான் எப்சலான் நைபர்ஹுட் அப்படிங்கிறாங்க. அந்த ரேடியஸை வச்சு தான் எப்சலான் நைபர்ஹுட். அப்போ ஏ மைனஸ் எப்சலான்லேருந்து ஏ ப்ளஸ் எப்சலானுக்கு வரைக்கும் இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸும், ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ இது இன்டர்வல் தானே, அப்போ சப்செட் ஆஃப் ஆராக இருக்கும். அதில் எந்த மாதிரி ரியல் நம்பர்ஸ்லாம் இருக்கும், ரியல் நம்பர்ஸ் விச் ஆர் கிரேட்டர் தென் ஏ மைனஸ் எப்சலான் அண்ட் ஸ்மாலர் தென் ஏ ப்ளஸ் எப்சலான், அந்த மாதிரி இருக்குது. அப்போ நெய்பர்ஹுட்டுங்கிறது ஓப்பன் செட்டு ஆர் ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் த பாயிண்ட் ஏ. இதில் ஏ இருக்குமா இருக்காதா, டெஃபினட்டாக இருக்கும். சரிங்களா, ரைட். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ரியல் லைனில் சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் த ரியல் லைன். நான் என்ன பண்ண, நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், ஏவை வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். எப்சலான் எவ்வளோ எடுத்துக்கோங்க, அந்த ரேடியஸை நம்ம என்ன வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம். எப்சலானை 1, நம்ம எந்த நம்பர் வேணால் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ண, இந்த இடத்துல 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ரியல் லைனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ரியல் லைனில் இதான் ரியல் லைன் ஆர். சரிங்களா, இதான் ரியல் லைன் ஆர். அங்கே ஏன்ற பாயிண்ட் எடுத்துட்டோமா. அப்போ ஏலேருந்து நம்ம என்ன பண்ணோம், எப்சலானை சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ 0 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், இந்த இடம் இது -1 ஆகிடும். அப்போ இந்த இடம் என்ன ஆகிடும், -1 ஆகிடும். அதே மாதிரி இந்த 0வோட 1 ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு இது 1 ஆகிடும். அப்போ வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் நத்திங் பட் தி ஓப்பன் இன்டர்வல் -1, ஓப்பன் இன்டர்வல் -1, அப்போ இந்த இடத்துல எப்சலான் 0வோட நைபர்ஹுட் என்னது, 0 நைபர்ஹுட் வந்து தி ஓப்பன் இன்டர்வல் -1, அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். 0வை சென்டராக வச்சு நம்ம என்ன பண்ணோம், எப்சலான் ரேடியஸு எப்சலான்றது இங்கே 1 எடுத்திருக்கோம். அப்போ 0 - 1 லெஃப்ட்டில் வரணும், 0 + 1 ரைட்டில் வருவோம். அப்போ அது பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும், இந்த மொத்த ஓப்பன் இன்டர்வல் வரும். ஆல் பாயிண்ட்ஸ் விச் லை பிட்வீன் -1 அண்டு +1. அப்போ இந்த செட்டில் யார் இருப்பா, அப்போ இந்த 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 நைபர்ஹுட்டில் இந்த இன்டர்வலில் யார் இருப்பா, -1, 1ங்கிற இன்டர்வலில் யார் இருப்பா. நம்ம நேற்றுக்கே இன்டர்வலுக்கு டெஃபினேஷன் கொடுத்தோம். என்னது இன்டர்வல்ங்கிறது, சப்செட் ஆஃப் ரியல் லைன் தான். அதில் குறைஞ்சபட்சம் 2 பாயிண்ட் இருக்கணும், மினிமம் 2 பாயிண்ட் இருக்கணும். அண்ட் ஏபி 2 பாயிண்ட் இருந்தால் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க எல்லா பாயிண்ட்டும் அதில் இருக்கணும்னு சொன்னப்போ -1க்கும் 1க்கும் இருக்க இடையில பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டும் எங்கே இருக்கணும், இதில் இருக்கணும். அப்போ தான் அது இன்டர்வலாக மாறும் இல்லையா. இப்போ பாருங்கள், எந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்னா, நமக்கு -1 விட அதிகமாக இருக்க ரியல் நம்பர்லாம் இருக்கணும். அண்ட் +1 விட குறைச்சலாக இருக்க ரியல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஓப்பன் இன்டர்வல்ன்றதுனால இந்த 2 எண்ட் பாயிண்ட்டும் சேர்க்க மாட்டோம். -1யும் சேர்க்க மாட்டோம், +1யும் சேர்க்க மாட்டோம். அப்போ இது என்ன தெரியுது, 0 வச்சு, அதாவது A0ன்னு எடுத்துட்டோன்னா அதை வச்சு எப்சலான் இன்டர்வல், அதாவது எப்சலான் இன்டர்வல் போடுறீங்க ஆர் எப்சலான் நைபர்ஹுட் போடுறீங்கன்னா
நமக்கு என்ன கிடைக்கும் -1, 1 அப்படிங்கிற ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிடைக்கும். ஸோ எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் ஏ is epsilon neighborhood of A is the neighborhood is the open interval A minus epsilon, A plus epsilon containing A. டெஃபினட்டாக இதில் என்ன இருக்கும் A இருக்கும். எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் ஏன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஏ எங்கே இருக்கும் இதில் இருக்கும். ஏன்னா ஏ இங்கே இருக்குது பாருங்கள், இன்டர்வல்குள்ளே இருக்குது இருக்கும். டெஃபினட்டாக ஏ வந்து அங்கே இருக்கும். சரிங்களா? கண்டெய்னிங் ஏ. இப்போ ஏ என்ன எடுத்திருக்கோம் 0 எடுத்திருக்கோம். எப்சலான் எவ்வளோ 1, அப்போ 0 மைனஸ் 1 அப்புறம் a plus epsilon 0 plus 1 containing 0. அப்போ இந்த இன்டர்வல் என்னது 0 minus 1 minus 1 0 plus 1 1. அப்போ -1, 1 is the epsilon neighborhood of A அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இங்கே எழுதியிருக்கோமா? அதே மாதிரி நம்ம திருப்பி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த epsilon neighborhood A minus epsilon A plus epsilon if we take A is equal to 1, A என்ன பண்ணலாம் 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த epsilon neighborhoodல ஏவை 1ன்னு எடுத்துப்போம். எப்சலான் என்ன பண்ணிக்கலாம் ஹாஃப்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கான நைபர்ஹுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தென் தி கரஸ்பாண்டிங் எப்சலான் நைபர்ஹுட் இஸ் என்ன இருக்கும் A மைனஸ் எப்சலான் A ப்ளஸ் எப்சலான் தட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன எடுத்துருக்கோம் 1 எடுத்துருக்கோமா மைனஸ் எப்சலானுக்கு ஆஃப் அப்போ 1 மைனஸ் ஆஃப் அப்புறம் A ப்ளஸ் எப்சலான் அப்போ A வந்து 1 எப்சலான் ஹாஃப் அப்போ 1 ப்ளஸ் ஹாஃப். அப்போ இதுக்கான இன்டர்வல் என்ன? இதுக்கான இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1/2, 3/2. இதான் வந்து இன்டர்வல் கண்டெய்னிங் 1. அப்போ இது என்ன சொல்லலாம் எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் A is equal to 1. எப்சலான் எவ்வளோ half. எப்சலான் is equal to half. So this is one neighborhood of 1. This is one of the neighborhood. இது வந்து ஒரு neighborhood of 1. ஏக்கான ஒரு A வந்து 1 இருக்கும்போது அதுக்கான நைபர்ஹுட். இன்ஃபேக்ட் இது 1க்கான நைபர்ஹுட் மட்டும் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி 1/2க்கும் 3/2க்கும் இடையில இருக்க எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கான நைபர்ஹுட்டாக இருக்கும் இந்த இன்டர்வல். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். ஏ வந்து -1/2ன்னு வச்சுக்கோங்க, எப்சலான் 1ன்னு வச்சுக்கோங்க. தென் தி கரஸ்பாண்டிங் எப்சலான் நைபர்ஹுட் என்ன இருக்கும் A மைனஸ் எப்சலான். நைபர்ஹுட்டை இப்படி தான் எழுதும் A மைனஸ் எப்சலான் A ப்ளஸ் எப்சலான். கரஸ்பாண்டிங் எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் A ஈஸ்னு ஒன்றா போட்டுக்கலாம். எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் A ஈஸ் என்னவா இருக்கும் A மைனஸ் எப்சலான் A ப்ளஸ் எப்சலான். A எவ்வளோ -1/2 -1. எப்சலான் எவ்வளோ 1. அப்போ -1/2 + 1. இது பண்ணோன்னா நமக்கு என்ன வருது இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிடைக்கும். -1/2 - 1 இஸ் -3/2 -3/2 -1/2 + 1 இஸ் +1/2. ஸோ இது வந்து நைபர்ஹுட். திஸ் இஸ் அனதர் நைபர்ஹுட். சரிங்களா? திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நைபர்ஹுட். பட் திஸ் இஸ் அ நைபர்ஹுட் ஆஃப் யார் -1/2. -1/2 இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக -1/2 எங்கே இருக்கும் -1/2 பிலாங்ஸ் டு திஸ் நைபர்ஹுட் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நைபர்ஹுட் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டெலீட்டட் நைபர்ஹுட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டெலீட்டட் நைபர்ஹுட் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். அதுலேருந்து பாருங்கள். அப்போ டெலீட்டட் நைபர்ஹுட் முதல்ல என்னவா இருக்கணும் நைபர்ஹுட்டாக இருக்கணும். அப்புறம் எதையோ டெலீட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்ப்போம். த செட் A மைனஸ் எப்சலான் A ப்ளஸ் எப்சலான். அதாவது இந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த புதுசாக ஒரு செட்டு கிடைக்குது இல்லைங்களா? அதாவது இந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து நான் வேறு கலரில் காட்டுறேன். இந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து இந்த ஏவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு செட்டு கிடைக்கும். அந்த செட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெலீட்டட் நைபர்ஹுட். அந்த செட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம் டெலீட்டட் நைபர்ஹுட் ஆஃப் A. இப்போ அதுக்கான படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இங்கே என்ன நடக்குது தட் இஸ் ஃப்ரம் அன் எப்சலான் நைபர்ஹுட்லேருந்து NBDனா நைபர்ஹுட். ஃப்ரம் அன் எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட் A we delete the point A to get the deleted neighborhood of A. அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் எப்படி ஒரு டெலீட்டட் நைபர்ஹுட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் தி பாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க, எடுத்துக்கங்க. அதுலேருந்து என்ன பண்ணுங்கள் இந்த ஏவை டெலீட் பண்ணி விட்ருங்க. வி டெலீட் த பாயிண்ட் ஏ டு கெட் த. இப்போ பாருங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது எப்சலான் நைபர்ஹுட். ஏன்னா இது ஏன் எப்சலான் நைபர்ஹுட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏ இருக்குது. அங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன் A மைனஸ் எப்சலான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். இங்கேருந்து என்ன பண்ணுவேன்
ஏ ப்ளஸ் எப்சலான். எப்சலானை சப்ட்ராக்ட் பண்ணி லெஃப்ட்டில் வருவேன், எப்சலான் ஆட் பண்ணி ஏவோட ஆட் பண்ணி ரைட்டில் வருவேன். வந்தாக்க எனக்கு என்ன கிடச்சிரும்? ஐ வில் கெட் திஸ் இன்டர்வல். இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் கிடச்சிரும். அது என்னது? எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் ஏ. ஏன்னா ஏ இதில் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் ஏ. அதனால் இது நைபர்ஹுட் ஆஃப் ஏ. அது நைபர்ஹுட்டுக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எப்சலான் இருக்கிறதுனால எப்சலான் நைபர்ஹுட் ஆஃப் ஏ. சரிங்களா? ரைட்டு. இப்போது இந்த நைபர்ஹுட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நைபர்ஹுட்லேருந்து இந்த பாயிண்ட் ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது என்னவா இருக்கும்? டெலீட்டட் நைபர்ஹுட்டாக இருக்கும். ரிமூவ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது என்னவா இருக்கும்? டெலீட்டட் நைபர்ஹுட்டாக இருக்கும். அப்போ பாருங்கள், இது எப்சலான் நைபர்ஹுட். அதில் நம்ம என்ன பண்ணுங்க பாருங்கள், அது இங்கே ஒரு பிளாக் சர்க்கிள் இருக்குது பாருங்கள். அந்த சர்க்கிளில் நம்ம என்ன பண்ணோம்? ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுதான் என்னது நமக்கு? டெலீட்டட் நைபர்ஹுட் ஆஃப் ஏ. தட் இஸ் தி டெலீட்டட் நைபர்ஹுட் ஆஃப் ஏ. இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் வழியாக பார்ப்போம். இப்போ எப்சலான் நைபர்ஹுட் நோட். இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம தரணும்னா தரலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் தருவோமா? சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று தருவோம் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஒரு ரியல் லைனை போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் லெஃப்ட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு டெலீட்டட் நைபர்ஹுடும் போடுறேன், டெலீட்டட் நைபர்ஹுடும் போடுறேன். இது நைபர்ஹுடு, அதுக்கான இது இங்கே டெலீட்டட் நைபர்ஹுட் போகிறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாட் ஆர் வி கோயிங் டு டூ இஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இது 0 மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல எப்சலான் நம்ம என்ன பண்ணலாம்? ஏ 0ன்னு வச்சுக்கோங்க, எப்சலான் என்ன வச்சுக்கோங்க? 1ன்னு வச்சுக்கோங்க ரேடியஸ். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 0 - 1 வரும். அப்போ இது என்ன ஆகிடும்? -1 ஆகிடும். இது ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். இந்த இடத்துல என்ன ஆகிடும்? +1 வரும். சரிங்களா? அப்போ இதுதான் என்னது? நைபர்ஹுட் ஆஃப் 0. திஸ் இஸ் தி நைபர்ஹுட் ஆஃப் 0. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை மட்டும் 0வை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ எங்கேருந்து எங்கே? -1, 0 கிடையாது. 0வை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். எப்படி ரிமூவ் பண்ணுவோன்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த இது பண்ணிட்டேன். 0வை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ -1, அவ்வளோதான். பாருங்கள், நான் -1. அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இதை +1ன்னு வச்சுக்கலாம். இது என்னது? +1. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 0 இல்லை பாருங்கள். இந்த லைனில் 0 இஸ் மிஸ்ஸிங். அப்போ இது டெலீட்டட் நைபர்ஹுட் எப்படி இருக்கும்? டெலீட்டட் நைபர்ஹுட் இப்போ நம்ம ஒரு செட்டாக எழுதலாம் அழகாக. அப்போ இதுதான் டெலீட்டட் நைபர்ஹுட். இது எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னா, நமக்கு என்ன வரும்? டெலீட்டட் நைபர்ஹுட் இங்கே எழுதலாமா? டெலீட்டட் நைபர்ஹுட். இது எப்படி எழுதலாம் நம்ம? என்னவா இருக்கும்? இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் சச் தட், என்ன கண்டிஷனு? -1 விட பெருசாக இருக்கணும். ஸோ -1 விட பெருசாக இருக்கணும், 0 விட குறைச்சலாக இருக்கணும். 0 வரக்கூடாது அங்கே. அண்ட் 0 விட பெருசாக இருக்கலாம், 1 விட குறைச்சலாக இருக்கலாம். ஸோ இதுதான் டெலீட்டட் நைபர்ஹுட். இந்த நைபர்ஹுட்டுக்கான செட்டு தான் டெலீட்டட் நைபர்ஹுட்டுக்கான செட்டு. சரிங்களா? அப்போ இந்த இதுலேருந்து 0வை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். பாருங்கள், 0 ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இதுதான் டெலீட்டட் நைபர்ஹுட்டுக்கான செட்டு. இந்த டெலீட்டட் நைபர்ஹுட்டை எப்படி அழகாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கலாமே. இங்கே பாருங்கள், அந்த எப்சலான் நைபர்ஹுடைய ஒரு எலகண்ட்டாக எழுதலாம். எப்சலான் நைபர்ஹுட்னா நம்ம என்ன சொன்னோம்? நம்ம an epsilon neighborhood of A is the set A minus epsilon A plus epsilon is equal to set of all real numbers such that என்ன இருக்கணும்? x என்னவா இருக்கணும்? greater than A minus epsilon இருக்கணும் and smaller than என்னவா இருக்கணும்? A plus epsilon இருக்கணும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? த்ரூ அவுட் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏவை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த இன்இக்வாலிட்டி முழுக்க இங்கே -A போடுங்க. ஸோ த்ரூ அவுட் என்ன பண்ணுவோம்? -A சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம்.
த்ரூ அவுட்டு இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் ஒரு மைனஸ் ஏ ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு மைனஸ் ஏ ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு மைனஸ் ஏ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ஏ போயிடும், இங்கே எக்ஸ் மைனஸ் ஏவாயிடும். அடுத்தது இந்த ஏ போயிட்டு வெறும் எப்சலான் வந்துடும். சரிங்களா? ஸோ த்ரூ அவுட் ஆட் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்துடும் நமக்கு. அப்போ நமக்கு என்ன வந்து நிற்கும்? வாட் டு வி ஹேவ்? ஆல் ரியல் நம்பர்ஸ் விச் ஆர் கிரேட்டர் தேன், அதாவது ரியல் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் சச் தட் set of all real numbers such that minus epsilon less than x minus a less than epsilon. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? யூஸ்வலாக உங்களுக்கு நீங்கள் மாடுலஸ் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம். மாட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினிஷன் எழுதியிருப்போம். எப்படி எழுதுவோம்? மாட் எக்ஸ் லெஸ் தென் ஏ அப்படி இருந்தால் அது எப்படி எழுதலாம் நம்ம? இன்ஃபேக்ட் இப்படி இருக்கிறது தான், மைனஸ் ஏவை விட எக்ஸு பெருசாக இருக்கணும் அண்ட் ஏவை விட எக்ஸ் சின்னதாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் இது. அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ எதை விட பெருசாக இருக்குது? மைனஸ் எப்சலானை விட பெருசாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஏ எதை விட, எக்ஸ் மைனஸ் ஏ எதை விட சின்னதாக இருக்குது? எப்சலானை விட சின்னதாக இருக்குது. அப்போ இதை வச்சு பார்த்தா, இதை யூஸ் பண்ணாக்கா இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம மாட் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் எப்சலான் அப்படின்னு எழுதிடலாம். இப்படி இருந்தால், அதாவது மாட் எக்ஸ் லெஸ் தென் ஏ இருந்தால் ஏ லெஸ் தென் எக்ஸு அண்டு எக்ஸு லெஸ் தென் ஏ. இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஷார்ட்டாக இப்படி எழுதுவோம். இப்படி எழுதுவோம், மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் ஏ, இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அப்போ இப்படி இருந்தால் நம்ம இப்படி எழுதலாம், மாட் எக்ஸை இப்படி எழுதலாம். அப்போ மாட் எக்ஸ் லெஸ் தென் ஏ இருந்தால் இப்படி எழுதலாம். அப்போ இங்கே யூஸ் பண்ணோன்னா, அந்த நோட்டேஷனை இங்கே யூஸ் பண்ணணும்னா, இது ஒரு நோட்டேஷன் தான். மாட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் லெஸ் தென் எப்சலான். மாட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் லெஸ் தென் எப்சலான். அப்போ இந்த ஓப்பன் எப்சலான் நைபர்ஹுட்ங்கிறது என்னது? ஓப்பன் செட் கண்டெய்னிங் தி ஏ தானே. அந்த ஓப்பன் செட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஓப்பன் இன்டர்வல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. an epsilon neighborhood of a can be written as though இப்படி எழுதிடலாம். இனிமே எப்சலான் நைபர்ஹுட்டை இப்படியும் எழுதலாம், அதை இப்படியும் எழுதலாம். நம்ம ஈஸியாக அதை இப்படியும் எழுதலாம், மாட் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் எப்சலான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அர்த்தம். அப்படின்னா இது. அப்போ இதை தான் நம்ம இப்படி ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போனீங்கன்னா இப்படி தான் எழுதுவாங்க. நம்ம +1 +2க்கு இப்படி எழுதிக்கலாம், ஓப்பன் இன்டர்வலாக எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ரைட், இது ரெண்டும் சமந்தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டெலீட்டட் நைபர்ஹுட்னா என்ன அர்த்தம்? டெலீட்டட் நைபர்ஹுட்னா ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை, என்ன பாருங்கள், ஏ மைனஸ் எப்சலான் கமா ஏ ப்ளஸ் எப்சலான். இது எப்சலான் நைபர்ஹுட்டு. அதுலேருந்து மைனஸ் ஏவை சப்ட்ராக்ட் பண்ணி இப்படி இந்த கிராஸாக போட்டால் வச்சுக்கோங்களேன், லைனு ஸ்லாண்டிங் லைன் போட்டாக்கா செட் மைனஸ். நம்ம அதை இப்படி கூட போடலாம், செட் மைனஸை இப்படி கூட போடலாம். பட் செட்டுன்றதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்லாண்டிங்காக போடுவோம். செட் மைனஸ் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடுவோம். சரிங்களா? ஓகே, இந்த செட்டுலேருந்து இந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஏவை சப்ட்ராக்ட் பண்ணோங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பாருங்கள், இங்கே எப்சலான் நைபர்ஹுட் இருக்குல்ல, இதானே எப்சலான் நைபர்ஹுட். இப்போ தானே சொன்னோம். அதில் நம்ம என்ன தரலாம்? இந்த அடிஷ்னல் கண்டிஷனை சேர்த்துருங்க. அதாவது மாட் எக்ஸ் மைனஸ் ஏ 0 விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சேர்க்கணும். மாட் எக்ஸ் மைனஸ் ஏ 0 விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை சேர்க்கணும். இந்த இடத்துல நம்ம இந்த கண்டிஷனை அடிஷ்னலாக சேர்த்தோம்னா என்ன வரும்? டெலீட்டட் நைபர்ஹுட் டெஃபினிஷன் வரும். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கங்க. இது என்னது? மாடு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென், மாட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் லெஸ் தென், இதில் ஒரு டைப்போ இருக்குது பாருங்கள், மாட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் லெஸ் தென் எப்சலான். இது லெஸ் தென் எப்சலான், இது லெஸ் தென் எப்சலான் இல்லையா? இது வந்து நைபர்ஹுட் அதாவது எப்சலான் நைபர்ஹுட். இது வந்து எப்சலான் நைபர்ஹுடுக்கான டெஃபினிஷன். இப்போ இதில் நான் எக்ஸுக்கு என்ன தரலாம்? ஏ தரலாமா? எக்ஸ்க்கு ஏ கூட தரலாம். அப்போ தந்தால் என்ன ஆகும்? நமக்கு மாட் ஏ மைனஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு மாட் ஜீரோ லெஸ் தென் எப்சலான் வரும். அப்போ எக்ஸுக்கு இங்கே இடத்துல ஏ தரலாம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு ஏ தரலான்னா எக்ஸ் இந்த செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஏ வந்து இந்த செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸுக்கு ஏ தரலான்னா அப்போ ஏ வந்து இந்த நைபர்ஹுட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த எப்சலான் நைபர்ஹுட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், எக்ஸுக்கு ஏ தரலான்னா. அப்போ ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்? டெலீட்டட் நைபர்ஹுட்னா ஏ வரக்கூடாது.
ஏவை ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த ரிமூவ் பண்ணணும்னா அது எப்படி பண்ணலாம்? எப்படி எப்படி பண்ணலாம்னா எக்ஸுக்கு நான் ஏ கொடுத்தா 0 லெஸ் தென் எப்சலான் ட்ரூ தான். ஏ தரக்கூடாது. அப்போ தராத நிப்பாட்டணும். ஏன்னா ஏ அந்த செட்டில் இல்லைன்னு சொல்லணும் நம்ம. ஏ அந்த செட்டில் இல்லைன்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த கண்டிஷனை போடுங்க. இது எப்போ ஜீரோவாக போகும்? மாட் எக்ஸ் மைனஸ் ஏ எப்போ ஜீரோவாக போகும்? மாட் எக்ஸ் மைனஸ் ஏ எப்போ ஜீரோவாக போகும்? எக்ஸுக்கு ஏ கொடுத்தா தான் ஜீரோவாக போகும். அப்போ ஏ தரக்கூடாது நான். ஏன்னா பிகாஸ் ஏ எங்கே இருக்காது? டெலீட்டட் நைபர்ஹுட்டில் இருக்காது. டெலீட்டட் நைபர்ஹுட்டில் இருக்காது. அப்போ இருக்காதுன்றதை எப்படி சொல்கிறது? இதை ஜீரோவாக ஆக்க விடக்கூடாது. இதை ஜீரோ எப்போ ஆகும்? எக்ஸுக்கு ஏ கொடுத்தா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது அப்சல்யூட் நம்பர் தானே, இது அப்சல்யூட் நம்பர் தானே. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஜீரோ ஆக்க விடாமல், ஜீரோ விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அப்போனா நம்ம என்ன தர முடியாது? எக்ஸுக்கு என்ன தர மாட்டோம்? ஏ தர முடியாது. இந்த இடத்துல எக்ஸுக்கு ஏ தர முடியாதுன்னா அப்போனா நான் ஏ இருக்காது. எங்கே இருக்காது? அந்த நைபர்ஹுட்டில் இருக்காது. இந்த நைபர்ஹுட்டில் இருக்காது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெலீட்டட் நைபர்ஹுட். அப்போ டெலீட்டட் நைபர்ஹுட்டுக்கும் நைபர்ஹுட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது நைபர்ஹுட்டாக இருந்ததுன்னா, இது நைபர்ஹுட்டாக இருந்தது வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், திருப்பி எழுதுகிறேன். இது நைபர்ஹுட்டாக இருந்ததுன்னா, இது நைபர்ஹுட் ஆஃப் ஏ இருந்ததுன்னா, அதை டெலீட்டட் நைபர்ஹுட்டாக மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும்? ஏவை ரிமூவ் பண்ணணும். ஏவை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த அடிஷ்னல் கண்டிஷன் போடணும். திஸ் இஸ் தி அடிஷ்னல் கண்டிஷன் டு ரிமூவ் ஏ. டு ரிமூவ் ஏ. அதனால என்ன? டு ரிமூவ் ஏன்னா டு கெட் டெலீட்டட் நைபர்ஹுட். டு கெட் டெலீட்டட் நைபர்ஹுட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா நைபர்ஹுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டெலீட்டட் நைபர்ஹுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டு ஐடியாவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கால்குலஸ் படிக்கிறதுக்கு, கான்செப்ட் ஆஃப் லிமிட் படிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஐடியாவும் ரொம்ப தேவை. இது தெரியணும், நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான். ஏன்னா அங்கே லிமிட் எல்லாமே பெரும்பாலும் எங்கே நடக்கும்? ஓப்பன் இன்டர்வலில் தான் நடக்கும். கண்டினியூட்டியும் அதில் தான் நடக்கும். டிஃபரன்சியேஷனும் அங்கே தான் இருக்கும். இன்டகிரேஷனும் அங்கே தான் இருக்கும். அதனால நமக்கு என்ன வரும்? பெரும்பாலும் ஓப்பன் இன்டர்வலாக தான் இருக்கும். பெரும்பாலும் இன்டர்வல்ஸில் தான் இருக்கும். அதனால நமக்கு நெய்பர்ஹுட்னா என்னன்னு தெரியணும். டெலீட்டட் நைபர்ஹுட்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, அதை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம்? ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் watching.